உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல? தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படில ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ட்ரான்சிஷன் டியூரேஷன் 1.5 வந்து செட் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ KineMasterலேயே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்டை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி ஒரு 10 செகண்ட் வரை மட்டும் இதை ட்ராக் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட வால்யூம் பார்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆகிடும். மேலே பயனும் கீழே பயனும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் ஆல்ஃபா ஆப்போசிட்டி அப்படின்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணி இது வந்து ஒரு 30 வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக 2 ஆகி முடிச்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இது 2.5 வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 2 ஆகி முடிஞ்சிருச்சு. 2 ஆகி முடிஞ்ச பிறகு பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சரை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணி நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்யூம் பாரில் சென்டரில் வைக்க போகிறோம் உங்களோட பிக்சர் அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ண அந்த நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது கரெக்டாக அதோட எண்டுக்கு போயிட்டு கீழே உள்ள பிக்சரை செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இதில் இருக்க க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணுறது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலே உள்ள பயனும் கீழே உள்ள பயனும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான பிக்சர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேலைக்கு வேணுமோ அவ்வளோ வேலைக்கு உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ 2 பிக்சருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் சேனல் ட்விஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ சேனல் ட்விஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த 2 பிக்சர் நடுவில் ப்ளஸ் அந்த ஒரு ஐக்கான் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேனல் ட்விஸ்ட் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ஃப்ரேமையும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிக்சரையும் செலக்ட் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க.
இந்த வால்யூம் பார் முடிஞ்சதுமே உங்களோட எஃபெக்ட்டோட உங்களோட பிக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வால்யூம் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த வால்யூம் பாரில் உங்களுக்கு கரெக்டான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வந்து வச்சுக்கிங்க. கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக தெரியும். இதே நீங்கள் கரெக்டாக எண்டு வர வச்சு கரெக்டாக கட் பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி தான் நான் லைட்டாக ட்ராக் பண்ணதுனால கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோடது கரெக்டாக இருக்கா அப்படி எல்லா பக்கமும் கரெக்டாக கவர் ஆயிருக்கா அப்படின்றதையும் பார்த்துங்க, சென்டரில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதோட ப்ரிவியூ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுறது மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக 2 முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.